அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி நமக்கு அற்புதமான செயற்கை கொண்ட நாளாக இந்த பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 5ஆம் தேதி, மாசி மாதத்தின் 21ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமையாக இருக்குது. புதன்கிழமை அப்படிங்கிறதே நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் நம்ம யோசிக்காமல் புதன்கிழமை நாளில் தாராளமாக செய்யலாம். மேலும் புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. புதன் பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது 5. கரெக்டாக அந்த 5 அப்படிங்கிற எண் இன்றைய தேதியிலையும் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மாசி மாதத்தின் வளர்பிறை சஷ்டி, அது கூடவே முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. எப்போவாவது ஒரு முறை அதிசேர்க்கையாக தான் இதுபோல் சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் ஒரே நாளில் வரும். அதுபோல் ஒரு சேர்க்கை இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 369 அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. 3 அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. 6 அப்படிங்கிற சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்குது. இத்தனை சிறப்பும் இந்த ஒரே நாள்லேயே இருக்கிறதுனால தான் இந்த நாளில் ஒரு டம்ளர் தண்ணீரில் 6 மிளகை ஒரு குறிப்பிட்ட முறையில் போடுவதன் மூலமாக பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும்னு சொல்லி ஒரு பரிகாரம் போட்டிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, துவரம்பருப்பை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அது செய்வதன் மூலமாக ஒரே கல்ல 6 மாங்காய்னு சொல்கிற மாதிரி 6 விதமான கோரிக்கைகளும் உங்களுக்கு நிறைவேறும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, 5 வெந்தயத்தை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அதை செய்வதன் மூலமாக 5 நாள்லேயே உங்களுடைய நிறைவேறாத வேண்டுதலும் நிறைவேறும். மேலும் 5 லட்சம் பணம் கூட திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னும் சொல்லியிருந்தேன். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 3 வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இத்தனை சிறப்பும் இந்த நாளில் இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு துளியளவும் சந்தேகம் வேண்டாம். அதனால் நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை நிறைவேறுவதற்காக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்யுங்க. இது செய்யறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி நீங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். நீங்கள் உங்களுடைய வீட்லேயே இல்லை, வெளியில் எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க, அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க, ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் எந்த நேரம் காலமுமே பார்க்க தேவையில்லை. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சாலும் ஓகே தான், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இது ரூல்டு ஷீட்டாகவும் இருக்கலாம், அன்ரூல்டு ஷீட்டாகவும் இருக்கலாம். ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எழுதுவதற்கு நீங்கள் ரெட் கலர் அல்லது ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சிலை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு இந்த ஒரு கோரிக்கை மட்டும் நிறைவேறிட்டால் போதும், மற்றதெல்லாம் நானே பார்த்துக்குவேன்னு ஏதாவது ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா? அதுவும் ஒரு எமர்ஜென்சியாக இருக்கலாம். ஒரு 2 நாளைக்குள்ளார எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கணும், 2 நாளைக்குள்ளார எனக்கு நான் இந்த மாதிரி இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணிட்டு வந்தால் எனக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக கிடைக்கணும், அல்லது இப்போது பேபிக்காக டெஸ்ட்டு ரிப்போர்ட் வரப்போகுது, அதில் எனக்கு சாதகமான ரிப்போர்ட் வரணும். இது போல் ஏதாவது ஒரு ஷார்ட் டைம் பீரியட்லேயே நம்மளுக்கு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கும், முக்கியமானதாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் உங்களோட மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை தான் நிறைவேறணும்னு நம்ம இந்த இடத்துல பதிவிட போகிறோம். அதனால் அது ஒன்று மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு டம்ளர் தண்ணீர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த தண்ணீர் நம்ம சொல்கிறது எல்லாத்தையுமே உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி கொண்டது. அதனால் நீங்கள் இதையும் எடுத்துக்கோங்க.
இப்போ வீட்டில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ உட்காந்துக்கோங்க. நீங்கள் உங்களோட பெட்ரூமில் உட்காந்துக்கலாம், பால்கனியில் உட்காந்துக்கலாம், அல்லது ஹாலில் உட்காந்துக்கலாம், தோட்டத்தில் உட்காந்துக்கலாம். உங்களுக்கு எங்கே விருப்பமோ, எங்கே ரிலாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் உட்காந்துக்கோங்க. அடுத்தது இந்த பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னா என்னென்னா ஒரு வட்டம், அது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம், அதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வட்டத்துக்குள்ளே 369 அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதிக்கோங்க. அடுத்து ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி அந்த சர்க்கிள்குள்ளே எழுதுங்க. பணமா, வேலையா, குழந்தை பாக்கியமா, எது வேணுமோ அது ஒரு வார்த்தையில் வர மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. அதன் பிறகு கீழே வந்துட்டு நீங்கள் சீரியல் நம்பர் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை போடலினாலும் சரி, 6 முறை மட்டும் நான் இப்போ சொல்கிறத வந்துட்டு எழுதுங்க. இப்போ நீங்கள் மேலே எழுதுனீங்க இல்லையா ஒரு வார்த்தையில் வர மாதிரி, அதை இங்கே கொஞ்சம் நீங்கள் விளக்கமாக எழுதணும். இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு உரிய திதியும் நட்சத்திரமும் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி தான் வந்துட்டு எழுதணும். முருகப்பெருமானின் அருளால் எனக்கு 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது. முருகப்பெருமானின் அருளால் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது. முருகப்பெருமானின் அருளால் எனக்கு சொந்த வீடு கிடைத்து விட்டது. முருகப்பெருமானின் அருளால் எனக்கு நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்து விட்டது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் நம்ம அந்த வார்த்தையே எழுதியிருக்கோம் இல்லையா அந்த சர்க்கிள்குள்ளே, அதை வந்து இங்கே நம்ம கொஞ்சம் டீப்பாக எழுதுகிறோம். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் இது நடந்து முடிச்சிட்ட மாதிரி பாசிட்டிவாக வந்து எழுதணும். இது போல் நீங்கள் 6 முறை வந்து எழுதுங்க. இப்படி 6 முறை எழுதின பிறகு நீங்கள் அந்த பேப்பரை உங்கள் முன்னாடி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த டம்ளர் தண்ணி இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்து அந்த பேப்பருக்கு மேலே வச்சுருங்க. இப்போ அப்படியே கண்களை மூடி நீங்கள் எழுதுனா அந்த கோரிக்கை வந்து நிறைவேறிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள். நீங்கள் நல்ல சம்பளத்தில் நல்ல வேலையில் அமர்ந்துட்ட மாதிரியும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சு, உங்கள் குழந்தை உங்களுடைய மடியில் இருக்குது அந்த மாதிரியும், திருமணம் நல்லபடியாக நடந்துட்ட மாதிரியும், நீங்கள் கேட்ட அந்த பணம் உங்களுடைய கையில் இருக்குது, இதன் மூலமாக உங்களுடைய பண பிரச்சனையெல்லாம் தீர்ந்த மாதிரியும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணணும். அல்லது வாய் விட்டும் கூட நம்ம 6 முறை எழுதுகிறோம் இல்லையா, அதை 6 முறை வந்து நீங்கள் சொல்லலாம். முருகப்பெருமானின் அருளால் எனக்கு பணம் கிடைத்து விட்டது. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு 6 முறையும் வந்து சொல்லலாம். நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய இந்த பாசிட்டிவான தாட்ஸை இந்த தண்ணி வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கும். அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா, இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சிப் பண்ணி குடிங்க. அப்படியே வந்துட்டு ஒரே மடக்காக ஊற்றிக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கணும். இப்போது உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு கோரிக்கை, உங்கள் கணவருக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, நாங்கள் 2 பேரும் செய்யலாமான்னு கேட்டால் நீங்கள் 2 பேரும் தனித்தனி பேப்பரில் நான் சொன்ன மாதிரி எழுதி தனித்தனி டம்ளரில் தண்ணீரை வச்சு இதே போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க வேண்டுனதுக்கு உண்டான தண்ணீரை அவங்கவுங்களே வந்துட்டு குடிச்சிக்கலாம். அடுத்தது இந்த பேப்பர் இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் மடித்து பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படம் இருக்குது அல்லது சிலை இருக்குது அப்படிங்கும்போது அந்த படத்திற்கு பின்புறமோ அல்லது முன்புறமோ எங்கே வச்சா சேஃபாக இருக்குமோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதையை வச்சுருங்க. இது வந்து 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த சஷ்டி திதிக்கு, அதாவது வளர்பிறை சஷ்டியில் வச்சுருக்கிறீங்க, அடுத்த வளர்பிறை சஷ்டி வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் எழுதின அந்த கோரிக்கையானது நிறைவேறிடும். அடுத்த வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு நீங்கள் இந்த பேப்பரை எடுத்து எரிக்கக்கூடாது. இதை வந்து எங்கேயாவது கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம், அல்லது தண்ணீர் பிடிச்சு அதில் இந்த பேப்பரை நல்லா கசக்கி வாஷ் பேசன்லேயோ சிங்க்லேயோ வந்துட்டு ஊற்றி விட்டுடலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த 1 மாதமும் தினமும் ஒரு முறையாவது பூஜை ரூமில் உட்காந்து அந்த பேப்பரில் நீங்கள் எழுதுனதை நடந்து முடிச்சிட்ட மாதிரி பாசிட்டிவாக சொல்கிறது இன்னும் உங்களுடைய கோரிக்கையை ஃபாஸ்ட்டாக நிறைவேற்றுவதற்கு உதவும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.